இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோங்கன்னா, அழகோ அழகு சீரியல் தான் பார்க்க போகிறோம். பாக்யராஜும் கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரேவதி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, எப்பயுமே ரேவதி எனக்கு நைட்டே ஃபோன் பண்ணணும்னு நினைக்கும், ஆனால் அண்ணா இருக்குவாங்க, அதனால் பண்ண மாட்டாங்க. இப்போ காலையிலே விடிஞ்சோடனே அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டாக விஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. அவங்களும் ஹாப்பி பர்த்டே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, இல்லை இப்போ கோயிலுக்கு கிளம்புறோம், போயிட்டு வந்து சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, நானும் குழந்தைய போய் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வைக்கிறாங்க. இவங்க கோயிலுக்கு கிளம்புன உடனே இட்லி சாம்பார் மட்டும்தான் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சட்னி ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் மாமனாரும் கேட்குறாங்க. சட்னியெல்லாம் வைக்கல, வேணால் அவிச்ச முட்டை இருக்கு, எடுத்துன்னு வந்து தரவா, அவிச்ச முட்டை காலையில் போய் யாராச்சும் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொன்ன உடனே மதியம் இருந்துக்கிட்டு, இது ப்ரோட்டீனெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு சட்னி தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்து தூக்கி போகலான்னு வராரு. அதுக்குள்ளே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. 10 நிமிஷம் ஆகுமா சட்னி செய்ய, ஏன் இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மதியம் அவங்க மாமியார் கேட்டுகிட்டே இருக்காங்க. சாம்பார் தான் இருக்கே, அதில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு 2 பேருமே வச்சுட்டு போயிடுறாங்க. வெளியே போய் உக்காந்துக்கிட்டு சுரேஷை அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவங்க எவ்வளோ நேரம் ஆகும் மதியம் அப்படின்னோடனே, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, சாம்பார் தான் செஞ்சுருக்கேன்ல அதிலே சாப்பிடுங்கன்னு சொன்னோடனே சுரேஷுக்கும் அடிக்க போகிறாங்க. தங்கச்சி இருந்தால் அண்ணன் வேணாம் அண்ணன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. மாமியார் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. மலர் எப்போ கோயிலேருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வந்த உடனே எனக்கு பசிக்குது, ஒன்றுமே நான் சாப்பிடல எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே மலர் நான் மதியம் எல்லா சாப்பாடும் செய்கிறாள், அவள் என்னத்தை செஞ்சா, சாம்பாரும் இட்லியும் செஞ்சுருக்கா, சட்னியே வைக்கல, உங்கள் மாமா சாப்பிடாதே கோவமாக எழுந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மதியம் மலரை அத்தை நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மலர் சமையல் ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது, அவங்க சாம்பார் இருக்குது இட்லி இருக்குது, வீட்டில் எதுவும் சாப்பாடு இல்லாத மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கூடையை தூக்கிட்டு போயிடுறாங்க. மலர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாத நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் உங்கள் மாமியாரும் மாமனாரும் சுகர் லோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்கியராஜை கூப்பிட்றாங்க. எனக்கு இப்போவே சாப்பாடு வேணும், ஹோட்டலில் போய் வாங்கினோம், ஹோட்டலுக்கு போனால் 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதாச்சும் 2 நிமிஷத்தில் எடுத்துன்னு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூம் போய் மலர் இந்த மாதிரி சுகர் லோ ஆயிடுச்சு, சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் உடனே இருந்துக்கிட்டு, இப்போ அந்த இட்லியும் அந்த சாம்பார் எடுத்துன்னு போய் கொடுங்க, அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எடுத்துன்னு போய் கொடுத்த உடனே அவங்க 2 பேருமே சாப்பிட்டு ஒரே கன்ஃபியூஷன், என்ன உடனே சாப்பிட்றாங்க, தட்டுக்கிட்டு தூக்கி கூட போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே காப்பி எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு மலரை அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே கிட்ட சொல்கிறாங்க, என்ன சாப்பிட்டாங்களா அப்படின்னோடனே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லும்போது, நீங்கள் தாங்க அவங்க என்ன கேட்டாலும் ஹோட்டல் மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பழகிருச்சு, இனிமேல் போக போக எல்லாமே சரியாயிரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே மலர் அப்படின்னு நான் சாயந்தரமாக மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு